அமெரிக்காவின் நம்பர் 1 தமிழ் தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி நேயர்களுக்கு நெல்லை அன்புடன் ஆனந்தியின் இனிய தமிழ் வணக்கம். இது கண்ணதாசன் கலைக்கூடம் அமெரிக்காவின் நம்பர் 1 தமிழ் தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியோடு இணைந்து வழங்கக்கூடிய திரைக்காவியங்கள் திறனாய்வு ஸ்பெஷல் ஷோ 37. இந்த நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இன்று சிறப்பு விருந்தினராக குடியாத்தம் குமணன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவருக்கு நேயர்கள் அனைவர் சார்பிலும் வருக வருக என வரவேற்பினை பதிவு செய்து கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்கவிருக்கும் திரைப்படம் மலைக்கள்ளன். மலைக்கள்ளன் 1954 ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படம். மலைக்கள்ளன் என்பது நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் எழுதிய நாவலை அடிப்படையாக கொண்டு 1954 எஸ்.எம். ஸ்ரீராமுலு நாயுடு இயக்கத்தில் வெளிவந்த எம்ஜிஆர் மற்றும் பானுமதி அவர்கள் நடித்த புகழ்பெற்ற தமிழ் திரைப்படம். இது எம்ஜிஆர் அவர்களுக்கு மாஸ் ஹீரோ அந்தஸ்தை வழங்கியதோடு மட்டுமல்லாமல் குடியரசுத் தலைவர் விருதை பெற்று தந்த முதல் தமிழ் திரைப்படமாகவும் சாதனை படைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. எம்ஜிஆர், பானுமதி ராமகிருஷ்ணா அவர்கள் மற்றும் பலரும் இணைந்து நடித்திருக்கும் இந்த படத்தை தான் நாம் இன்று திறனாய்வு செய்ய காத்திருக்கிறோம். இந்த படம் சுமார் 90 லட்சம் ரூபாய்க்கும் மேலாக வசூலை பெற்று சாதனை படைத்தது. எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களின் நடிப்பில் 6 மொழிகளில் வெளியான முதல் தமிழ் திரைப்படம் இது. இந்த திரைப்படத்திற்கு மு. கருணாநிதி அவர்கள் வசனம் எழுதியிருக்கிறார். வரலாற்று முக்கியத்துவம் என்னவென்றால், எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சமூக சீர்திருத்தவாதி மற்றும் மாஸ் ஹீரோவாக உருவெடுக்க இந்த கதாபாத்திரம் அவருக்கு உறுதுணையாக இருந்தது. கதைக்களம் மற்றும் தாக்கங்கள் என்று பார்த்தோமானால் சமூக நீதி மற்றும் கொள்ளையர் கதைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு கலவை கதை இது. படத்தின் வசனங்கள் பெரிய அளவில் கைத்தட்டல்களை பெற்றவை. எம்ஜிஆர் இந்த திரைப்படத்தின் மூலம் பெரும் புகழையும் மக்கள் திலகம் என்ற பட்டத்தையும் பெற்றார். சுருக்கமாக சொல்ல போனால் மலைக்கள்ளன் ஒரு வெற்றிகரமான படம் மட்டுமல்ல, எம்ஜிஆர் அவர்களின் திரை பயணத்தில் ஒரு திருப்பு முனையாக அமைந்த சமூக தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு காவியம் என்றே நாம் சொல்லலாம். இந்த நிகழ்ச்சிக்கு ஆய்வுரை வழங்குவதற்கு நம்மோடு குடியாத்தம் குமணன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். கருத்துரை வழங்குவதற்கு தமிழ் திரை இசை ஆய்வாளர்களாக திரு கீதகாந்தி அவர்கள், திரு எஸ்.கே. ராஜேந்திரகுமார் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பாடல்களை பற்றி பேசுவதற்கு நம்மோடு கவிஞர் காவிரி மைந்தன் அவர்களும் நடராஜன் ஐயா அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். பாடும் குயிலாக இன்று நம்மோடு திரு டி.எம்.எஸ். தாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பாத்திர படைப்புகளை நமக்கு பக்குவமாக விரித்துரைக்க திருப்பத்தூர் வாகித் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இப்பொழுது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினருக்கான நேரம். திரு குடியாத்தம் குமணன் ஐயா அவர்களை முதலில் உங்கள் அனைவர் சார்பிலும் வருக என வரவேற்று மகிழ்கிறேன். ஐயா வணக்கம். ஐயா அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஐயா அவர்களை பற்றிய சிறு அறிமுகம் அவர் பேசுவதற்கு முன்பாக. வேலூர் மாவட்டம் குடியேற்றம் மாநகரில் பிறந்தவர். பள்ளி படிப்பை குடியேற்றத்தில் முடித்து தஞ்சை மாவட்டம் திருவையாற்றில் புலவர் பயின்றவர். கோவை பல்கலைக்கழகத்தில் MA, B.Ed, M.Phil முடித்திருக்கிறார். பள்ளி கல்லூரிகளில் நடைபெற்ற கவிதை, கட்டுரை, பேச்சு போட்டிகளில் பல பரிசுகளை வென்றவர். தனி சொற்பொழிவு, பட்டிமன்றம், வழக்காடு மன்றம் ஆயிரக்கணக்கில் நடத்தி புகழ்பெற்ற பெருமைக்கு உரியவர். இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், மாலத்தீவு போன்ற நாடுகளில் நடைபெற்ற இலக்கிய விழாக்களில் ஈடுபட்டு பெருமைப்படுத்தியவர். இலக்கண நூற்புலமையும் ஆர்வமும் அதிகமாக உடையவர். 35 ஆண்டு காலமாக தமிழாசிரியர் பணியில் தமிழ் தொண்டாற்றிய பெருமைக்குரியவர். இலக்கணத்தை திரை இசையில் நடத்துவதில் வல்லுவர். வானொலி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் சிறப்பித்தவர். நகைச்சுவை நாவேந்தர், நகைச்சுவை இசைமணி, இலக்கண வேந்தர், புதிய கலைவாணர் போன்ற பல விருதுகளை பெற்றவர். மாணவர்களின் மனம் கவர்ந்த ஆசிரியர், மரபுக்கவி மன்னர், புதுக்கவி மாமன்னர், இரட்டுற மொழிதலில் வல்லவர். கல்லூரி காலங்களிலேயே காரைக்குடி தமிழ்ச்சங்கம் நடத்திய தென்னகம் தழுவிய தமிழ் எனப்படுவது சங்கத்தமிழே ஆசிரியப்பா போட்டியில் முதல் பரிசை பெற்றவர். மொழி உணர்வும் இன உணர்வும் கொண்ட இயல்பு வாழ்க்கையை கொண்டவர். திரு குடியாத்தம் குமணன் ஐயா அவர்கள் இப்பொழுது திரைக்காவிய திறனாய்வுரை சிறப்புரை வழங்க வருகிறார். ஐயா வருக. அனைவருக்கும் வணக்கம். எட்டுகின்ற உயரத்துக்கு ஏணி தேவையில்லை, இயல்பான உண்மைக்கு ஞானி தேவையில்லை, முக்கணி சாற்றிற்கு சீனி தேவையில்லை, உண்ணாநூன் உருக்கையில தீனி தேவையில்லை, ராமனுக்கு முடிசூட்ட கூனி தேவையில்லை, வான்வெளி பயணத்துக்கு தோணி தேவையில்லை, இதயங்களை இணைப்பதற்கு ஆணி தேவையில்லை, தமிழ்த்தேன் கூடுகட்ட தேனி தேவையில்லை, பளிங்குதரை மெழுகுதற்கு சாணி தேவையில்லை, தமிழுக்கு பிறமொழி பாணி தேவையில்லை,
அன்னை தமிழுக்கே என் முதல் வணக்கம். மலைக்கள்ளன் திரைப்படம் காண்பவர் உள்ளங்களை கவர்ந்திடும் கலைக்கள்ளன், நெஞ்சங்களில் நிலையாக அமர்ந்திட்ட நிலைக்கள்ளன், அலைபோல் உள்ளத்தில் அசைந்திடும் அலைக்கள்ளன், மலைபோல் உயர்ந்த குணங்கொண்ட மலைக்கள்ளன். மக்கள் திலகன் நடித்த திரைப்பட அமுத கலசத்தில் ஒரு துளி அமுதம்தான் மலைக்கள்ளன். நாமக்கல் கவிஞர் கலை வண்ணத்தில், கலைஞரின் உரையாடல் கை வண்ணத்தில், தயாரிப்பு இயக்கம் ஸ்ரீராமுலு நாயுடு மெய்வண்ணத்தில் உருவான கருத்து வரைபடமே மலைக்கள்ளன் திரைப்படம். மன்னாதி மன்னனாய் தாங்கியது தமிழ் திரை உலகம். ஆயிரத்தில் ஒருவரே அவரே மக்கள் திலகம். மலைக்கள்ளன் அப்துல் ரஹீம் குமார வீரன், 3 வேடங்களில் துலங்கும் எழில் மாறன், வெண்ணிலா உலகிற்கு ஒளிமதி, நடிப்பு மதியில் ஓங்கிய பானுமதி. அவர்தான் நாயகி, கதாநாயகி, நடிப்பு மேதை, படத்தில் அவை பெயர் பூங்கோதை. எண்ணங்களில் குளிரும் சிந்தை, சொக்கேச முதலியார் பூங்கோதையின் தந்தை. மகிழ்ச்சி நிறைந்த மங்கை, சொக்கேச முதலியார் தங்கை. தங்கைக்கு ஒரு மகன், அவன் தங்கவில்லை. சிறுவயது முதல் அவன் வீட்டில் தங்கவில்லை, அவன் காணவில்லை. மகனை காணாதது அவர்களுக்கு பெரும் தொல்லை. வீரராஜ் என்பவன் வில்லன், பெண்கள் விஷயத்தில் வற்றாத ஜொல்லன். சொக்கேச முதலியார் தான் வீரராஜின் தாய் மாமன், பூங்கோதைக்கு முறை மாமன். வீரராஜ் தாய் மாமனிடம் முறையாக பெண் கேட்க, முறையற்ற பெண் கிடையாது என்று சொக்கேச முதலியார் மறுப்பு. அதனால் வீரராஜுக்கு வெறுப்பு. கொதிக்கிறது வீரராஜ் நெஞ்சம், தீர்க்க துடிக்கிறான் வஞ்சம். ஊரிலே பெரிய தடியாள், காத்தவராயன் என்ற அடியாள் மூலம் பூங்கோதை கடத்தி வர திட்டமிடுகிறான் பெரும்பேதை. கோச்சி வண்டி ஒன்றின் மூலமாக காத்தவராயன் பூங்கோதையை கடத்துகிறான் அலங்கோலமாக. மலைக்கள்ளன் தந்திரமண்ணை தூவுகிறான். மலைக்கள்ளன் தூவுகிறான் தந்திர மண்ணை, மறைக்கிறான் காத்தவராயன் கண்ணை, கைப்பற்றி போகிறான் பூங்கோதை பெண்ணை. காத்தவராயன் என்ன பெரிய வெண்ணெய், அடர்ந்த படர்ந்த மலைப்பகுதி, அங்கே சிறந்து விளங்கும் மலைக்கள்ளன் வளமனை மிகுதி. வளமனை என்றால் பங்களா. பூங்கோதையை அங்கே அழைத்து செல்கின்றான் மலைக்கள்ளன். தன் திட்டத்தில் 100க்கு 100 வெல்கிறார். அங்கே விளங்கும் எல்லாருக்கும் தெரியும், அங்கே விளங்கும் தனியரசு, சமத்துவம் நிறைந்த நல்லரசு. பூங்கோதை அனைத்தையும் நேரில் காண்கிறாள். மலைக்கள்ளன் நல்லவன் என்பதை உணர்கிறார். இந்த நிலை இப்படி இருக்க, ஊரில் சிறந்த நல்லவர் அப்துல் ரஹீம் பாய் வல்லவர். இன்ஸ்பெக்டரும் ஏடுவும் அன்போடு அப்துல் ரஹீமிடம் சென்று பண்போடு போர் நிதி வசூலிக்க சொல்கின்றார். 30,000 நிதியை வாங்கி செல்கின்றார். அப்படியே மலைக்கள்ளன் கொலையும் கொள்ளையும் அடிக்கின்றான். மேலும் குற்றம் செய்ய துடிக்கின்றான். அவனை பிடிக்க வேண்டும், குற்றங்களை தடுக்க வேண்டும், நீங்கள் உதவிட வேண்டும், நாங்கள் மகிழ்ந்திட வேண்டும் என்று இன்ஸ்பெக்டர் ஏடுவும் கொள்ளையடிப்பதாக என்கின்றனர். இன்ஸ்பெக்டரும் ஏடுவும் கொள்ளையடிப்பதாக சொல்லப்பட்ட, கொலை நடந்ததாக கூறப்பட்ட பொருட்களை, நபர்களை கொண்டு வந்து அப்துல் ரஹீம் பாய் ஒப்புவிக்கின்றார் இன்ஸ்பெக்டர். மலைக்கள்ளன் நல்லவனாக தப்புவிக்கின்றார். மேலும் மலைக்கள்ளன் நம்முடைய நண்பன் என்பதை, நேர்மை தவறாத அன்பன் என்பதை விவரிக்கின்றார். காட்டில் உள்ள பூங்கோதை தன்னை கோச்சி வண்டி தனில் ஏற்றி வீட்டில் சேர்ப்பதற்கு வரும்போது காத்தவராயன் அடியாட்கள் கோச்சி வண்டியை இடைமறித்து கோச்சி வண்டியை கடத்தி செல்ல, தந்திரமாக பூங்கோதையை எந்திரமாக காப்பாற்றி வீட்டில் சேர்க்கிறான் மலைக்கள்ளன். சொக்கேச முதலியார் ஆனந்தம்,
அவர் தங்கை வேலையால் பேரின்பம். இப்படி இருக்க குட்டிப்பட்டி ஜமீன்தார் அவர் கொலைப்படுத்த வாழைத்தார். நிறைந்த செல்வ வளமை என்றாலும் கடன் வாங்கியது அவரது நிலைமை. பொருளாதாரத்தில் தேங்கினார். சொக்கலிங்க முதலிடம் கடன் வாங்கினார். கடனை திருப்பி கொடுக்க நினைக்கின்றார். சொக்கலிங்கத்தை தன்னுடைய பங்களாவிற்கு அழைக்கின்றார். பங்களாவில் வஞ்சகமாக அழைத்து பங்களாவில் முதலியை கட்டி போட்டார். வீரராஜுக்கு உன் மகளை கட்டி கொடு என்று தட்டி கேட்டார். நிலைமை அறிந்தான் மலைக்கள்ளன். முதலியை காப்பாற்ற துடிக்கின்றான் மலைக்கள்ளன். போலீஸுக்கு தகவல் கொடுத்தான். தானும் போரிட்டு காப்பாற்ற நடவடிக்கை எடுத்தார். ஜமீன்தார் பங்களாவிற்கு சென்று ஜமீன்தார் அடியாட்களை வென்று சொக்கேச முதலியை வீட்டிலேயே சேர்த்தான். குடும்பத்தார் உள்ளத்திலே பாலை வார்த்தார். இன்ஸ்பெக்டர் வீரராஜ், காத்தவராயன், குட்டிப்பட்டி ஜமீன்தார் மூவரையும் இன்ஸ்பெக்டர் கைது செய்கின்றார். சிறையில் அடைத்து மகிழ்கின்றார். அப்துல் ரஹீம்பாய் செய்த உதவி மருந்து அவருக்கு அளிக்க வேண்டும் விருந்து என்று சொக்கேச முதலியார் முடிவு எடுத்து இன்ஸ்பெக்டர் அப்துல் ரஹீம் இருவருக்கும் அழைப்பை விடுத்து விருந்து பரிமாறி மகிழ்ந்தார். இன்ஸ்பெக்டர் அப்துல் ரஹீம் இருவரையும் மிகவும் சொக்கேச முதலியார் புகழ்ந்தார். விருந்தின் நடுவே கலகலப்பு, சிறந்த உரையாடல், மகிழ்ச்சி, மத்தாப்பு. ரஹீம்பாய் சொக்கலிங்கம் தங்கையிடம் ஒரு ரகசியம் சொல்கிறார். மங்கையிடம், உங்கள் மைந்தன் சிறு வயதில் வீட்டை விட்டு ஓடினான். இளவயதில் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. உங்கள் முயற்சி சிறிதும் பலிக்கவில்லை. அவன் இருக்குமிடம் எனக்கு தெரியும். அவன் நிலைமை எனக்கு புரியும் என்கின்றார் பாய். எங்கே இருக்கிறான் என் மகன்? முதலியார் தங்கை ஆர்வமாய் கேட்கின்றாள். ஆர்வத்தோடு பாயை பார்க்கின்றாள். மலைக்கள்ளன் தான் உங்கள் மகன், நீதிக்கு வாழ்கின்ற தங்க மகன். எங்கே அவன்? அவன்தான் நான் என்று வேடத்தை அப்துல் ரஹீம் கலைக்கின்றார். மிக நன்று. அளவிட முடியாத ஆனந்தம், அனைவருக்கும் சேர்ந்த பேரின்பம். அறிந்தனர் மலைக்கள்ளன் அருங்குணம். நடந்தது மலைக்கள்ளன் பூங்கோதை திருமணம். திரைப்படம் முடிந்தது இந்த தருணம். மகிழ்ச்சி கடலில் கேட்பவர் உங்கள் மனம். கதை சூறாவளியை போல் சுற்றி சுழல்கின்றது. அடுத்தடுத்த காட்சிகளை ஆர்வமுடன் எதிர்பார்க்க வைக்கின்றது. மக்கள் திலகம் மலைக்கள்ளனாக சண்டை காட்சியிலும் சாதாரண காட்சியிலும் மலைக்க வைக்கின்றார். முஸ்லிம் பேச்சை பேசும்போது தெளிவாக பொலிவாக பேசுகின்றார். பானுமதி ஆடல் பாடல் காட்சிகளிலும் மலைக்கள்ளன் தன் அத்தான் என்று தெரிந்ததும் நாணம் செவ்வானம் போல சித்தரிக்கின்றார். வில்லனிடம் பேசும்போது பெண்மைத்தன்மை மாறாமல் வீரம் பேசுகின்றார். வாசம் நேசம் பேசும்போது மனோரஞ்சிதம் போல வாசம் வீசுகின்றார். மனதை ஈர்க்கின்றார். வீரராஜ் முதலியாக நடிக்கும் ஸ்ரீராம் வில்லத்தனத்தை சித்தரிக்கின்றார். அடியாளாக வரும் ER சகாதேவன் வில்லத்தனத்தில் மகாதேவன் தான். இன்ஸ்பெக்டர் MG சக்கரபாணியும் ஏடு TS துரைராஜும் கதையை நகர்த்த கச்சிதமாய் நடிக்கின்றார்கள். TS துரைராஜ் நகைச்சுவை மிகைச்சுவை. மற்ற நடிகர் நடிகைகளும் தங்கள் கடமை தவறவில்லை. டைரக்டர் ஸ்ரீராமுல் நாயுடுவும் சங்கிலி தொடராக கதையை இயக்கி உள்ளார். கலைஞரின் வசனம் உள்ளத்தில் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து கொள்கிறது. வேடன் அம்பிற்கு தப்பிய புறா பரிந்திடம் சிக்கியது பாக்கியமா? இது அவருடைய வசனம். பூனையிடமிருந்து மீட்ட கிளியை கூண்டில் அடைக்கும் கொடியவன் நான் அல்ல என்கிறார் மலைக்கள்ளன். மலைக்கள்ளன் குகையில் பானுமதி கேட்கின்றார், இங்கே எல்லோருக்கும் திருடுவதுதான் தொழிலா? யாரிடம் திருடுவதுதான் தொழில், யாரிடம் திருடுவதென்று இலக்கணம் இருக்கிறது என்கிறார் மலைக்கள்ளன். திருடுவதற்கும் இலக்கணமா என்று பூங்கோதை கேட்கிறார். இலக்கணம் பிறப்பை பொறுத்தது அல்ல, சிறப்பை பொறுத்தது. ஆக்க வேலைக்கு தொழிற்சாலை, அறிவு வளர்ச்சிக்கு பள்ளிக்கூடம், ஓய்வு நேரத்தில் விளையாட்டு. இங்கு சாதி சண்டை இல்லை, ஏழை பணக்காரன் பேதம் இல்லை, சுயநலம் என்ற எண்ணமே இல்லை. அன்புதான் சட்டம், அறம்தான் நீதி,
வார்த்தைதான் நாணயம் என்பதை போன்ற கருத்து தெரிவிக்கும் உரையாடல்கள் படத்திற்கு மெருகு கூட்டுகின்றன, காண்பவருக்கு ஆர்வம் கூட்டுகின்றன. தஞ்சை ராமையதாஸ் இயற்றிய எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் என்ற பாடலும், நாமல் கவிஞரின் தமிழன் என்றோர் இனம் உண்டு என்ற பாடலும் இன்றும் தமிழருக்கு வழிகாட்டுவன. வணக்கம். மிக சிறப்பு ஐயா. கதை முழுவதையும் ஒரு கவிதையாகவே சொல்லிவிட்டீர்கள். அவ்வளவு சிறப்பாக இருந்தது. திறனாய்வினை திகட்ட திகட்ட கவி தேனியாக, அதாவது கவி தீனின்னு சொல்லணும், கவி தீனியாக சுவைக்க தந்தீர்கள். மிகச் சிறப்பு ஐயா, மிக்க மகிழ்ச்சி, நன்றி. அடுத்ததாக இசையும் பாடலும் தொடர்கின்றது. கவிஞர் காவிரி மைந்தன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஐயா வாங்க. அனைவருக்கும் வணக்கம். பிறந்த நாளை முன்னிட்டு, நினைவு நாளை முன்னிட்டு இன்றைய நிகழ்வு மலைக்கல்லன் திரைப்படம். எம்ஜிஆர் ரசிகனாக எத்தனையோ முறை பார்த்து வியந்த படம். அந்த காலத்தில் எங்களுக்கு ரொம்ப பிடித்த படம் என்று சொன்னால் மலைக்கல்லன் அந்த வரிசையிலே வரும். அந்த வகையிலே ஒரு கருப்பு வெள்ளை திரைப்படத்தை திரைக்காவியங்கள் திறனாய்வில் எடுக்கலாம் என்ற வகையிலே நினைவு நாளுக்காக இந்த படத்தை தேர்ந்தெடுத்தோம். இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள இந்த எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் பாடல் அன்றைக்கும் முழுக்க முழுக்க பொருத்தமாக இருந்தது, இன்றைக்கும் முழுக்க முழுக்க பொருத்தமாக இருப்பது என்பது என்னுடைய உச்சம். மலைக்கல்லன் திரைப்படத்திற்காக ஒரு பாடல் எழுத தொடங்கிய போது இசையமைப்பாளருக்கும் பாடலாசிரியருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணத்தால் தஞ்சை ராமையாதாஸ் தான் இயற்றிய பல்லவியை மட்டும் வழங்கிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார். வேறு வழியின்றி அங்கே அருகில் இருந்த ஒரு சில நண்பர்களிடம், யாருக்குப்பா எழுத தெரியும், இதை முடிச்சு கொடுங்கப்பா, ரெக்கார்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு இருந்த ஒரு நிலவில கோவை ஐயாமுத்து என்பவர் தான் பிற்பகுதி உள்ள, அதாவது பல்லவி தவிர உள்ள பாடல் வரிகளை எல்லாம் எழுதியவர் கோவை ஐயாமுத்து அவர்கள். அவர் வசனம் எழுதுறதுக்கோ இல்லை உதவியாளரவோ பணிபுரிந்த ஒரு மனிதர். அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது. அதை வைத்து எழுதிய பாடல். இந்த பாடலை இந்த செய்திக்கு பிறகு நீங்கள் எடுத்து பாருங்கள். பல்லவி என்பது வேற துணியில இருக்கும், அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் வேண்டும் வேண்டும் வேண்டும்ன்ற அந்த பாணியில இருக்கும். இந்த பாகுபாடு கொஞ்சம் கூட தெரியாமல் எஸ்.எம். சுப்பையா நாயுடு அழகா இசையமைத்திருப்பார். டி.எம்.எஸ். சவுந்தரராஜன் அவர்கள் அருமையா பாடியிருப்பார். தொடரும் சரணங்கள் தனி பாணி, இரண்டையும் இணைத்து இசையமைக்கப்பட்ட பாடல். காலங்கள் மாறி வந்த போதும் இந்த பாடலில் உள்ள கருத்துக்கள் சோடை போகாமல், அதுவும் பல்லவி இந்த சமூகத்தின் புறையோடி கிடக்கும் அயோக்கியர்களின் மீது சாட்டை அடியாய் விழுகிறது. அரசியல் செய்யும் கபலீகரங்களை பட்டவர்த்தனமாய் கேட்கும் கேள்வி காலங்களை தொடர்ந்து எதிரொலியாய் நம் காதுகளில் விழுகிறது. எஸ்.எம். சுப்பையா நாயுடு இசையில் பல்லவியை தஞ்சை ராமையாதாஸ் எழுதிய பின் கருத்து வேறுபாடுகளால் அவர் சென்றுவிட வருகிற வரிகளை எழுதிய ஐயாமுத்து அவர்கள் வரியில் ஆட்சி எப்படி இருக்க வேண்டும், ஆட்சியில் உள்ளவர்கள் செய்ய வேண்டிய திட்டங்கள் என்ன என்பதை பட்டியலிட்டு காட்டுகின்றார். தெருவெங்கும் பள்ளிகள் கட்டுவோம், கல்வி தெரியாத பேர்களே இல்லாமல் செய்வோம், கருத்தாக பல தொழில் பயிலுவோம், ஊரில் கஞ்சி கிள்ளை எனும் சொல்லினை போக்குவோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் எம்ஜிஆருக்காக அன்று எழுதப்பட்டது. கோவை ஐயாமுத்து என்பவர் எழுதுவதற்காக வரல. யார் எழுதினாலும் அவர் எழுதியதெல்லாம் பிற்காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்கும், குறிப்பாக ஏழை மக்களுக்கு பால் வார்ப்பதைப் போல பல திட்டங்களை வார்ப்பதற்காக முன்கூட்டியே அந்த இயற்கையோ இறைவனோ அவருக்கு அந்த வரிகளை வழங்கியதாகத்தான் நான் உணர்கிறேன். தேர்தல் அறிக்கையை நினைவூட்டும் சரணங்கள். எம்ஜிஆர் பானுமதி நடிப்பில் கலைஞர் கருணாநிதி வசனத்தில் வெற்றி பெற்ற திரைப்படம் மலைக்கல்லன். உணர்வு எழுச்சி. டி.எம்.எஸ். தாசன் அவர்களை இந்த பாடலை பாட அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, இந்த நாட்டிலே இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே. சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார், சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார்,
சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார். சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார். பக்தனை போலவே பகல் வேஷம் காட்டி பாமர மக்களை வளையினில் மாட்டி எத்தனை காலம்தான், இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. தெருவெங்கும் பள்ளிகள் கட்டுவோம், தெருவெங்கும் பள்ளிகள் கட்டுவோம், கல்வி தெரியாத பேர்களே இல்லாமல் செய்வோம், கல்வி தெரியாத பேர்களே இல்லாமல் செய்வோம். கருத்தாக பல தொழில் பயிலுவோம், கருத்தாக பல தொழில் பயிலுவோம், ஊரில் கஞ்சிக்கில்லை என்ற சொல்லினை போக்குவோம், ஊரில் கஞ்சிக்கில்லை என்ற சொல்லினை போக்குவோம். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. ஆளுக்கொரு வீடு கட்டுவோம், ஆளுக்கொரு வீடு கட்டுவோம், அதிலான கலைகளை சீராக பயில்வோம், அதிலான கலைகளை சீராக பயில்வோம். கேளிக்கையாகவே நாளினை போக்கிட கேள்வியும் ஞானமும் ஒன்றாக திரட்டுவோம். இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. வணக்கம் சார். சிறப்பு. நன்றி நன்றி. கணீர் குரலில் கேட்க அருமையாக இருந்தது. நன்றி நன்றி. அடுத்ததாக கருத்துரை வழங்குவதற்கு திரு கீதகாந்தி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் வேகமாகவே நான் சொல்லிடுறேன். முக்கியமான சமாச்சாரங்கள் இது. முக்கியமாக 3 பேரை பற்றி மட்டும். ஒன்று ராமலிங்கம் பிள்ளை அவர்கள், 2வது ஸ்ரீராமுலு நாயுடு, 3வது எம்ஜிஆர், முடிந்தால் கருணாநிதி. 1931 இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்டது. ஏற்பட்டதை தவிர அந்த ஒப்பந்தத்தின் ஷரத்துக்களின்படி அந்த அரசாங்கம், பிரிட்டிஷ் அரசாங்கம் நடக்கவில்லை. அதனால இந்தியாவில் புரட்சி கிளம்பியது. மகாத்மா காந்தி அவர்கள் சத்தியாகிரகத்தை ஆரம்பித்தார். அந்த சத்தியாகிரகத்தில் 1932 ஜனவரியில் நடந்த போது நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு வருடம் சிறை தண்டனை பெற்றார். அந்த ஒரு வருடம் சிறை தண்டனையில் முதல் 15 நாட்கள் அவரை கோயம்புத்தூர் ஜெயிலில் வைத்திருந்தார்கள். பின்னர் வேலூர் ஜெயிலுக்கு மாத்துறாங்க. வேலூர் ஜெயிலில் இருக்கும்போது அங்கே இவரை மாதிரி போராட்டங்களில் கலந்து கொண்டு வந்தவங்கள பல பேர் இருந்திருக்காங்க. அந்த மாவட்டத்தில் தமிழ், தெலுங்கு, மலையாளி, அப்புறம் கன்னடம் பேசுவங்க எல்லாருமே கலந்துருந்தாங்க. சிறையிலும் இருந்தார்கள். அங்கே அவருக்கு அறிமுகமான ஒரு ஆத்ம நண்பராக இருந்தவர் புலுசு சாம்பமூர்த்தி என்பவர். பிற்காலத்தில் அவர் சென்னை மாகாண சட்டசபையில் பதவி வகித்தவர். அவரிடம் பழக்கம் ஏற்பட்டது. அவருக்கு தமிழ் நன்றாக புரியும், ஆனால் பேச வராது. பிள்ளை அவர்களுக்கு தெலுங்கு நன்றாக புரியும், ஆனால் பேச வராது. ஆங்கிலத்தில் இவர்கள் உரையாடி கொண்டு ஒருவருக்கு ஒருவர் பேசிட்டு இருக்கும்போது இவருடைய கவிதைகள் பற்றிலாம் கேள்விப்பட்டு சாம்பமூர்த்தி அவர்கள் மிக மிக சந்தோஷப்பட்டார். ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்கீங்க, அருமையாக இருக்கிறது, வேற என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது இவர் இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது நீங்கள் எல்லாமே கவிதை வடியில் பண்ணியிருக்கீங்களே, நீங்கள் ஏன் வசன நடையில் ஒரு நாவலோ ஒரு கதையோ எழுதக்கூடாது அப்படின்னு அந்த தூண்டி விட்டவர் அந்த புலுசு சாம்பமூர்த்தி அவர்கள். இவருக்கு உடனே நாமையே அவர் சொன்ன மாதிரி செய்யக்கூடாது. அங்கேயே ஆரம்பித்த கதை தான் மலைக்கல்லன். சிறையில் இந்த மலைக்கல்லன் எங்கு இருக்கணுமோ, கல்லன்னா சிறையில தானே இருக்கணும், உருவானதே சிறையில தான். வேலூர் ஜெயில தான் இந்த கதையை உருவாச்சு. அங்கதான் பிள்ளை அவர்கள் இதை எழுதினார். இதை எழுதி பெரிய இதுவா கொண்டு வந்தாரு. இது இல்லாமல் திருக்குறள், புது உரை, கம்பராமாயண ஆராய்ச்சிகள், பல கட்டுரைகள் அந்த ஒரு விஷயத்துல அவர் பண்ணியிருக்கார். அதுக்கு உண்டான வசதிகள் அந்த நேரத்தில் எழுத்தாளர்கள் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா இவர் பி கேட்டகரி இதுல இருந்ததால் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இது முதல் ஆரம்பம். அடுத்தது இந்த புத்தகம் அந்த காலத்துல தமிழ்நாட்டுல உயர்நிலை பள்ளிகளில் துணைப்பாட நூலாக வைக்கப்பட்டது. அப்படி ஒரு சிறப்பு பெற்ற புத்தகம் பிள்ளை அவர்கள் எழுதிய மலைக்கல்லன். இந்த நாவலோட வெற்றியை பார்த்த ஸ்ரீராமுலு நாயுடு அவர்கள் பஷிராஜா பிலிம்ஸ்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல ஒரு பட கம்பெனி, அவரே தயாரிப்பாளர், இயக்குனர். அவர் என்ன பண்ணார், இந்த கதையை கேள்விப்பட்டு வாங்கி படிச்சு பார்த்துட்டு இது ஒரு சினிமா எடுக்கக்கூடிய அளவுக்கு இதில் சம்பவங்கள் இருக்கின்றன, விறுவிறுப்பாக செல்கிறதுன்னு சொல்லிட்டு ராமலிங்கம் பிள்ளை கிட்ட பேசி அந்த கதையை படமாக எடுக்கிற உரிமை வாங்கி கொண்டு வந்து விடுகிறார்.
வந்துட்டு வந்து அவர் வந்து அந்த படத்தை எடுக்கிறதுக்கு அவர் சில ஆட்சிய காட்சிகளையும் சண்டை காட்சிகளையும் புகுத்து அந்த திரைக்கதையை அவர் எழுதியிருக்கார். வசனத்துக்கு அவர் என்ன பண்றாரு, கருணாநிதியை கூப்பிட்டு எழுத சொல்றார். கருணாநிதி கிட்ட போட்ட அவர் ஒரே கண்டிஷன் என்னன்னா, அரசியல் கலப்பில்லாமல் நீங்கள் எழுதி தர வேண்டும். இது மலைக்கல்லன்னு ஒரு சோசியல் படம், அது கேட்டா போல் எடுக்க வேண்டும் எனக்கு வசனங்கள். அதுவும் கருணாநிதி பண்ணித்தரேன்னு சொன்னார். கருணாநிதி அவர் அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு வித்தகர் எழுத்தை பொறுத்த வரையில். நான் செய்கிறேன் என்று சொல்லி பண்ணியிருந்தார். அப்போ இதுக்கு அடுத்து எம்ஜிஆரை பத்தி சொல்லும் போது நாம என்ன சொல்லணும்னா, அந்த முதல்ல வந்து அந்த இன்ஸ்பெக்டர் எம்ஜி சக்கரபாணி நடித்த கேரக்டர்ல வந்து ஏபி நாகராஜன் தான் புக் ஆயிருந்தார். ஏபி நாகராஜன் வந்து நால்வர்னு ஒரு படத்துல வந்து இன்ஸ்பெக்டர் நடிச்சு மிகப்பெரிய புகழ் பெற்றார். அதை வைத்து தான் ஸ்ரீராம் நாயுடு ஒரு இன்ஸ்பெக்டர் ரோலுக்கு எடுக்கிறாங்க. எடுத்து அவரை தான் பண்ணலாம்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. டைரக்டர் கே சோமு அப்படின்னு இருப்பாரு. இவர் ஜூபிட்டர் சோமு கிடையாது, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கே சோமுன்னு, சோமு, ஏபி நாகராஜன், எம்ஜிஆர் இவங்க எல்லாம் வந்து மாடர்ன் தியேட்டர்ஸ்ல வந்து குடும்பம் நடத்தினவர்கள். அங்க ஒர்க் பண்ணும்போது ஒரு பழக்கமானவர்கள். ஸோ இவங்க மலைக்கல்லன் வரும்போது கோயம்புத்தூர்ல நடக்குதால் அங்கே பேசும்போது சோமு கிட்ட ஏபி நாகராஜன் கேட்டிருக்காரு, எம்ஜிஆர் எப்படி சோமு எப்படி பழகுவதற்கு எப்படிப்பட்ட மனிதர், அவர் தான் நான் கதாநாயகனதும். எம்ஜிஆர் நல்ல மாதிரி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் ஸ்ரீராமுலு நாயுடு கிட்ட கேர்ஃபுல்லாக நடந்துக்கோ, எச்சரிக்கையாக இருக்கணும் நீ, அவர் ரொம்ப கண்டிப்பானவர் அவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல் நாள் ஷூட்டிங் போறாங்க. போன உடனே அங்க வந்து பாக்குறாரு. அன்னைக்கு சாயந்தரம் வந்து சோமு கிட்ட சொல்றாரு ஏபி நாகராஜன், சோமு எனக்கு ஒன்றும் இந்த படம் சரியா வரும் தோணல, எம்ஜிஆர் பால் ஜூஸ் எல்லாம் பயங்கரமா கவனிக்கிறாங்க, எனக்கு வெறும் டீ தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு. நான் ஒரு செகண்ட் சைடு ஆர்டிஸ்ட், துணை நடிகர் மாதிரி தான் நடத்தப்படுகிறேன் அப்படின்றதும் சோமு அட்வைஸ் பண்றாரு. அப்படி இல்லை நாகராஜா, எம்ஜிஆர் வந்து பால் தான் சாப்பிடுவார், டீ காஃபிலாம் சாப்பிட மாட்டார், அதனால அவருக்கு பால் ஜூஸ் கொடுத்துருக்கலாம், பட் உனக்கு வேணும்னா நீ கேட்டு வாங்கியிருக்கலாம்னா ஏபி நாகராஜன் சமாதானம் ஆகலை. அவர் கொஞ்சம் சென்சிட்டிவான மனுஷன். அவர் சமாதானம் ஆகாத காரணத்தால என்ன ஆச்சுன்னா, மறுநாள் அவர் படப்பிடிப்புக்கு போல ஸ்ரீராம் நாயுடு இவருக்கு உடனே வான் அனுப்புறாரு. இவர் அந்த தந்தியை மறுத்துட்டு இவர் போகாமே இருந்துடுறாரு. அது வந்து சோமுக்கு உடன்பாடு கிடையாது. ஸ்ரீராமன்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருந்துருக்கணுன்றது அவருடைய வாதம் அது. ஸோ இதை நேரத்தில் எம்ஜிஆர் வீட்டுக்கு வர்றாரு. சோமு கிட்ட வந்து, அண்ணே இந்த மாதிரி நாகராஜன் வந்து நல்லா பண்ணதால தானே நாயுடு எடுத்தாரு, அவர் ஏன் மாட்டேங்கிறார், நாம 2 பேரும் போய் சொல்லி பார்த்தா என்ன, வாங்க அவர் வீட்டுக்கு போய் சொல்லுவோம் அப்படிங்கிறார். உடனே சோமும் எம்ஜிஆரும் கிளம்பி நம்ம ஏபி நாகராஜன் வீட்டுக்கு போறாங்க. ஏபி நாகராஜன் இவங்களை சந்திக்கிறதுக்கு தயக்கம் இருந்தது, இஷ்டம் இல்லை. ஆனால் என்ன பண்ணிட்டாரு, அவர் வெளியே போயிருக்கான்னு சொல்லுன்னு அவர் ஒய்ஃப் ஆண்டு சொல்லிட்டு அவர் பின்வாசல் வழியா வெளியே போயிடுறாரு. சொன்னதும் இவங்களுக்கு ஒன்றும் புரியல, இப்போ என்ன பண்ணலான்னு சோமு கிட்ட ஒரு எம்ஜிஆர் ஒரு கேள்வியை போட்டார். போட்ட உடனே சோமு சொன்னாராம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏட்டனுக்கு ஒரு தந்தி கொடுங்க அப்படின்னு. கேட்டன்றது வந்து மலையாளத்தில் சேட்டன் ஏட்டன் அப்படின்னு தான் வரும். அண்ணனுக்கு தந்தி கொடுங்க, சக்கரபாணியை வரவழைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு போனை பண்ணுங்கன்னு. இதை தான் எம்ஜிஆர் எதிர்பார்த்தது. சந்தடி பண்ணாமல் இப்படி வேற ஆள் மூலம் கொண்டு வர்றதுல கில்லாடி எம்ஜிஆர். அடுத்த நிமிஷம் சக்கரபாணிக்கு போயிட்டு, சக்கரபாணி அந்த வேடத்துக்கு பொருத்தமாக வந்து நாயுடு கிட்ட சொல்லுங்க நான் சொன்னேன்னு சோமு சொல்றாரு. நாயுடு ஏற்றுக்கொண்டு அந்த பாத்திரத்தை வந்து எம்ஜி சக்கரபாணி அவர்கள் மிக சிறப்பாகவே பண்ணியிருப்பார். அடுத்து ஒரே லைன்ல கருணாநிதி பத்தி சொல்லணும்னா, ஸ்ரீராமுலு நாயுடு சொன்ன மாதிரி அவருடைய வசனத்துல வந்து அரசியல் என்பதை கலக்காம 3 விதமான வசனம் வரும். அதுல ஒண்ணு பூங்கோதையும் மலைக்கல்லனும் பேசக்கூடிய அந்த ஒரு வசனங்கள், அதெல்லாம் வந்து சாதாரண பழகு தமிழில் எழுத வேணும்னு சொல்லி அப்படி எழுதி கொடுத்திருப்பாரு. அது ஒரு ஸ்டைல்ல இருக்கும். இன்னொன்னு இந்த போலீஸ்காரன் பேசுறது, இந்த ஏட்டு அப்புறம் இன்ஸ்பெக்டர் அவங்க பேசுற பாஷை அந்த போலீஸ்காரன் பாஷையா கொண்டு வந்து எழுதியிருப்பார். இன்னொன்னு அப்துல் ரஹீம் அந்த சாஹிப் விஷயத்துல எம்ஜிஆர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஒரு கேரக்டருக்கு இந்தி வார்த்தைகளையும் கலந்து இந்த நம்பல்கி போறான் மேலே பாக்குறான் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டைல்ல எல்லாம் எழுதி கொடுத்திருப்பார். எம்ஜிஆர் மிக மிக பிரமாதமாக அந்த படத்துல பண்ணியிருப்பார். இப்படி சேர்ந்து அனைவரும் அந்த படத்தை வந்து வெற்றிகரமாக எழுதியிருந்தார்கள், படமாக்கி இருந்தார்கள். இன்றளவும் நம் மனதில் நிற்கிறது என்றால் இவர்கள் அத்தனை பேருமே காரணம். மற்ற பல விஷயங்கள் இருக்கின்றன. அடுத்தவர்கள் அதை தொடர்வார்கள். அனைவருக்கும் வணக்கம். பேர்லாம் தெரியுது இல்லையா, காட்டுறாங்க. ஒரு நிமிடம் பிரித்துக் கொண்டு ரொம்ப சிறப்பு 3 பிரிவாக ஐயா அவர்கள் பிரித்துக் கொண்டு முத்தான ஒரு கருத்துரையை தந்தமைக்கு மிகச் சிறப்பு. நான் முதலே சொல்லிட்டாங்க, நான் இவங்களை பத்தி தான் பேச போறேன், இதெல்லாம் தான் தரப்போறேன்னு சொல்லி ஐயாவை பேச சொன்னா தனி நிகழ்ச்சியாவே 1 மணி நேரம் பேசுவாங்க.
இருந்தாலும் நேர காப்பிற்காக மிகச் சிறப்பாக செறிவான கருத்துரையை தந்தமைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கு ரொம்ப அழகான கருத்துக்கள் நிறைய இப்ப நேயர்கள் கேட்டுட்டு இருக்கவங்களாம் இதெல்லாம் நடந்திருக்கா, இதெல்லாம் நடந்திருக்கா. நீங்க சொன்னீங்க அந்த ஜெயில தான் கதைக்கான அந்த களமே உருவாக்கப்பட்டது, அது தோன்றின இடம்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதெல்லாம் ஒரு நம்ம நிகழ்ச்சியினுடைய சிறப்பு. நன்றி, நன்றி. இப்பொழுது இசையும் பாடலும் தொடர்கிறது. இப்பொழுது அந்த பாடலை பற்றி பேசுவதற்கு நம்மோடு நடராஜன் அவர்கள் இணைகிறார். இவர் நாமக்கல் கவிஞர் அவர்களின் பேரன் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐயா வருக. வணக்கம் ஐயா. அன்மியூட் ஆகலிங்க ஐயா, ஒரே ஒரு தடவை அன்மியூட் பண்ணிக்கோங்க. அந்த மைக்க ஒரே ஒரு தடவை அழுத்தினா. வணக்கம். வணக்கம். அன்மியூட் ஆயிடுச்சு இல்லையா? ஆமாங்க ஐயா. பேசுறது வணக்கம், தெளிவா கேக்குது. வணக்கம். முதல்ல வந்து மலைக்கல்லன் எழுதிய நாமக்கல் கவிஞர் என்னுடைய தாத்தாங்கிறதுல எனக்கு மிகுந்த பெருமை. அவரோட கூட கடைசி வரைக்கும் இருந்த, கடைசி மூச்சு வரைக்கும் கூட இருந்த பேரன்ல நான் ஒருத்தன். அதனால அவரை ரொம்ப நெருங்கி பழகி அவரை பார்த்திருக்கேன். ஆனா இந்த மலைக்கல்லனை பத்தி நிறைய விஷயங்களை நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். இந்த மலைக்கல்லன் மூலமா எம்ஜிஆருக்கு பெரும் புகழ் கிடைச்சதுங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அந்த காலகட்டத்துல வந்து தாத்தாக்கு வர வேண்டிய தொகை வந்து சரியா வரல. அந்த கதைக்குரிய தொகை வராம யோசிச்சுட்டு இருந்தாரு என்ன பண்ணலான்னு. அப்போ ஒரு நாள் லாய்ட்ஸ் ஒரு சின்ன வீடு தான், அதுல வந்து எம்ஜிஆர் வந்து கார்ல இறங்குறாரு. ஐயான்னு காலில் விழுந்துட்டு, நான் தான் எம்ஜி ராமச்சந்திரன், இந்த மலைக்கல்லன் படத்தில் நடிச்ச கதாநாயகன். இதை வந்து எனக்கு மிகுந்த பேரும் புகழும் கிடைச்சது. நீங்க வருத்தப்படுறீங்கன்னு கேள்விப்பட்ட, ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அவர் எங்க தாத்தா என்ன எதிர்பார்த்தாரோ அதை விட ஒரு 4 மடங்கு அதிகமான ஒரு தொகையை கேஷை வந்து அவர் கையில கொடுத்துட்டு வழங்கிட்டு போனாரு. அந்த ஒரு பெருந்தன்மை வேற யாருக்கும் வராது. அதுல வந்து எம்ஜிஆர் வந்து அந்த நன்றியை கடைசி வரைக்கும் மறக்கல. இது விஷயம் இன்னும் 2-3 விஷயம் உங்களுக்கு யாருக்கும் தெரியாத விஷயங்களை நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். ஏவிஎம் செட்டியார் வந்து தாத்தாக்கு ரொம்ப நெருங்கியவர். அவர் மகனுடைய திருமணம் நடக்கும்போது ஸ்டுடியோல நடந்து, ஏவிஎம் ஸ்டுடியோல தாத்தா எங்க போனாலும் நடக்க முடியாது. ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க அடிச்சதுனால கால் சரியா நடக்க முடியாது அவரால். எங்க போனாலும் என்னோட பேரங்க என்னதான் கூட்டு போவார், என் தோல்ல கை வச்சுதான் நடந்து போவார். இது மூலமா நான் பல செலிபிரிட்டிஸை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்தா தூரத்துல எம்ஜிஆர் வந்து வாழையில லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவர் சாப்பிட்ட எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, அப்படியே வாழையில கை கழுவிட்டு நேரா ஓடி வந்து எங்க தாத்தா காலில் நெடுஞ்சான் கிடையாது விழுந்தாரு. இருந்தவங்களும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க, யார் இந்த கதர் கோட்டு கதிர் வெட்டி கட்டின மனுஷன் காலில் இவர் எம்ஜிஆர் விழுகிறாரு அப்படின்னு. எம்ஜிஆர் ரொம்ப ஆனந்தமா எங்க தாத்தாவை கட்டி பிடிச்சிட்டு, ஐயா எப்படியா இருக்கீங்க அப்படின்னாரு. நல்லா இருக்கேன் தம்பி அப்படின்னு ஒண்ணு. எம்ஜிஆர் ஜோப்ல கை விட்டு எவ்வளவு கேஷ் இருந்ததோ அது அப்படியே எடுத்து எங்க தாத்தா கோட்டு பையில போட்டாரு. நான் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு அன்பை வெளிப்படுத்தினாரு, நன்றியை வெளிப்படுத்தினார் எம்ஜிஆர். இது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு நல்ல விஷயம் செஞ்சார் அவர் எம்ஜிஆர். வந்து அது எங்க வீட்டு குடும்பத்துல எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் ரைட்டு, எம்ஜிஆர்ட்ட இருந்து ஒரு குத்து விளக்கு வந்துடும், வெள்ளி குத்து விளக்கு. அந்த மரியாதையை கடைசி வரைக்கும் காமிச்சாரு. அது இல்லாம தாத்தாவுக்குன்னு சொல்லி ஒரு வீடு அலாட் பண்ணி கொடுத்தாரு ராயப்பேட்டையில. நாமக்கல் கவிஞருக்கு கடைசி வரைக்கும் வந்து நன்றி காமிச்சிட்டு இருந்தாரு. நாமக்கல் கவிஞரை பத்தி சில விஷயங்கள் சொல்லணும்னா, ஒரு ஆஸ்தான கவிஞர், பத்மபூஷன், மோகனூர்ல பிறந்தாரு. 1910 1988 அவதரிச்சாரு. அவர் வந்து ஓவியம் வரைவதில் வல்லவர். மற்றபடி காந்தியத்துல ரொம்ப பற்றுடையவர். காந்தி மேல ரொம்ப அளவு கடந்த ஒரு மரியாதையும் அனுபவிச்சவர் அவரு. இந்த மலைக்கல்லன் படம் ஏற்கனவே இந்த முன்னாடி பேசினவர் சொன்ன மாதிரி ஜெயில தான், அந்த வேலூர் ஜெயில இருக்கும்போது தான் இதை உருவாக்குனாரு. அது அந்த அந்த நினைச்சே பார்க்க முடியாது. அந்த காலத்திலேயே வந்து விஞ்சில வந்து போறதுங்கிறதெல்லாம் கற்பனைக்கு எட்டாத விஷயம். அதெல்லாம் வந்து எப்படிதான் கற்பனையில உருவாக்குனாரு தெரியல. அது போல ரொம்ப அற்புதமான பல விஷயங்கள் வந்து நாமக்கல் கவிஞர் வாழ்க்கையில் நடந்திருக்கு. எனக்கு இந்த வாய்ப்பளித்த காவிரி மைந்தன் ஐயாவிற்கு நான் ரொம்ப நன்றி உடையவனா இருக்கேன். எங்க தாத்தா எழுதின இந்த ஒரு நல்ல ஒரு பாடல் ஒரு சில வரிகளை பாட ஆசைப்படுறேன். இளம் தமிழா இளம் தமிழா உன்னை காண இன்பம் பெருகுது, இதுவரைக்கும் எனக்கு இருந்த துன்பம் குறையுது. பண்டிருந்த சேர சோழ பாண்டி மன்ன நினைவெல்லாம், பண்டிருந்த சேர சோழ பாண்டி மன்ன நினைவெல்லாம் பாயுதடா பாயுதடா உன்னை இன்று பார்க்கும் போது நெஞ்சிலே. இளந்தமிழா இளந்தமிழா உன்னை காண இன்பம் பெருகுது, இதுவரைக்கும் எனக்கு இருந்த துன்பம் குறையுது.
தமிழன் என்ற பெருமையோடு தலை நிமிர்ந்து நில்லடா, தமிழன் என்ற பெருமையோடு தலை நிமிர்ந்து நில்லடா, தரணியெல்லாம் தரணியில்லா வினையில்லா உன் சரிதை கொண்டு செல்லடா, இளந்தமிழா உன்னை காண இன்பம் பெருகுது, இதுவரைக்கும் எனக்கு இருந்த துன்பம் புரியுது. ஆக தமிழுக்காகவே தமிழுக்காகவே மறைந்த என்னுடைய தாத்தா போல் என்றைக்கும் நிலைத்திருக்கும். இந்த மலைக்கல்வியை பத்தி அற்புதமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். என்னத்த சொல்றது, நீங்களே அருமையா பாடுறீங்க, அருமையா பேசுறீங்க. அதுதான் நாமக்கல் கவிஞர் ஐயா அவர்களோட கூடயே இருந்து கடைசி காலம் வரைக்கும் அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருந்தது. உங்களை இந்த நிகழ்ச்சியில் பார்த்ததுல நாங்க மகிழ்ச்சி அடைகிறோம், எங்களுடைய பாக்கியமா நினைக்கிறோம். ரொம்ப அழகா அவரை பத்தி எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு நன்றி உள்ள ஒரு உள்ளம், அத நீங்க 2-3 உதாரணங்கள் சொல்லி ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அந்த உங்க குடும்ப விழாக்கள்லயும் சரி, அவர் ஒரு குத்து விளக்கு அனுப்பி வைப்பாரு, அப்படி கால்ல விழுந்து அவர் அந்த நினைவு கூர்ந்திருக்கிறாரு. அவராலதான் இந்த சிறப்பு கிடைச்சதுங்கிறத, அந்த நன்றி மறக்காம இருந்திருக்காருங்கிறதையும் அழகா எடுத்து சொன்னீங்க. பாடலும் மிகச் சிறப்பு ஐயா. நன்றி, நன்றி. இப்ப அடுத்த பாடல் தொடர்கிறது. ஆஹ் காவிரி சார், நீங்க அந்த பாடலை பற்றி சில வரிகளை சொல்லிவிட்டு அவர் பாடட்டுமா? வாங்க, பாடல் வாங்க. டிஎம்எஸ் ஐயா அவர்கள் இப்பொழுது அடுத்த பாடலை பாட வருகிறார். தமிழன் என்று ஒரு இனம் உண்டு. வாங்க, டிஎம்எஸ் தாசன் அவர்களே வருக. அனைவருக்கும் வணக்கம் சார். தமிழன் என்றொரு இனம் உண்டு, தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அமிழ்தம் அவனது மொழியாகும், அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும். கலைகள் யாவிலும் வல்லவனாம், கற்றவர் எவர்க்கும் நல்லவனாம். கலைகள் யாவிலும் வல்லவனாம், கற்றவர் எவர்க்கும் நல்லவனாம். நிலைகள் பற்பல அடையாளம், நிலைக்குள் பற்பல அடையாளம், நின்றனை இன்னும் உடையோ நாம். தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. மானம் பெரிதென உயர் விடுவான், மானம் பெரிதென உயிர் விடுவான், மற்றவர்க்காக துயர்படுவான், மற்றவர்க்காக துயர்படுவான். தானம் வாங்கிட கூசிடுவான், தானம் வாங்கிட கூசிடுவான், தருவது மேலென பேசிடுவான், தருவது மேலென பேசிடுவான். தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. ஜாதிகள் தொழிலாய் உண்டெனினும் சமரசம் நாட்டினில் கண்டவனாம். நீதியும் உரிமையும் அந்நியர்க்கும், நீதியும் உரிமையும் அந்நியர்க்கும் நிறை குறையாமல் பண்ணினவன். தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. நன்றி. தமிழண்டா அப்படின்னு நம்ம அப்படியே மீசையை முறுக்கி விட்டுட்டு சொல்ற மாதிரி ஒரு உயிர்ப்போடு இருக்கக்கூடிய அந்த பாடலை மிகச் சிறப்பாக பாடினீர்கள். உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி, நன்றி. அடுத்ததாக கருத்துரை வழங்குவதற்கு திரு எஸ்.கே. ராஜேந்திரகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அவர் எம்ஜிஆரை பத்தி சொல்லும் போது கொஞ்சம் மெய் சிலித்து போயிடுச்சு.
எத்தனை முறைதான் கேட்டாலும் எம்ஜிஆரை பற்றி ஒவ்வொரு விஷயமும் தெரியும் போது உண்மையிலேயே மிகவும் மெய்சிலிர்த்து போறது. நன்றியா உங்களுக்கு அந்த தகவலுக்காக. மக்கள் திலகம் எம்ஜிஆரை பாக்ஸ் ஆபீஸ் ஹீரோவாக நிலைநிறுத்தியது முக்கியமான படம் வந்து மலைக்கல்லன் தான். கோவை பச்சிராஜா ஸ்டுடியோ. ஏன்னா எனக்கு ஒரு பெருமை உண்டு, ஏன்னா அது எங்க ஊர்ல இருக்கு, என் வீட்டுக்கு அருகிலேயும் இருக்கு. ஆனால் ஒரு வருத்தம் என்னன்னா அந்த ஸ்டுடியோ கண்டினியூ அதை தொடர்ச்சியா அது இயங்க முடியாமல் போனதுக்காக ஒரு வருத்தமும் உண்டு. அதை ஸ்ரீராம நாயுடு அழகா இயக்கினார். 1954 ஜூலை 22 வந்த அந்த படம். அந்த காலத்துல த பெஸ்ட் என்டர்டெய்னர் ஒரு விஷயம் வந்து அந்த ரசிகர்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது தெரியாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை முதலிலே கொண்டு வந்த படம் வந்து மலைக்கல்லன் தான். அதுல வந்து எம்ஜிஆருடைய பார்ட்ல தான் அந்த ஒரு என்டர்டெய்னர் கொண்டு வந்தது அழகா இருந்திருக்கு. எம்ஜிஆர் என்ற மனிதரை ரசிகர்கள் ஆராதிக்க செய்த மலைக்கல்லனுடைய முக்கியமான பங்கு வகிக்கிறது. அவர் அந்த மலைக்கல்லனுக்கு பின்னால் தான் தனக்கென ஒரு பாணியை வகுத்துக் கொள்ள ஆரம்பித்தார். அது வரைக்கும் ஒரு கதாநாயக அந்தஸ்துல வந்து நிலைநிறுத்திக் கொள்ள பாடுபட்டிருந்த காலத்துக்கு பிறகு மலைக்கல்லனில் அவர் சிதமா நின்றுட்டார். அதுக்கப்புறம் தான் அவர் நாயகன் என்றால் இப்படி இருக்க வேண்டும், தனக்கென ஒரு பாணியை வகுத்துக் கொண்டார். பெரும்பாலும் எம்ஜிஆர் படங்கள்ல என்டர்டெயின்மெண்ட் தான் இருக்கும். அதுக்காக அவர் மெனக்கெட்டதெல்லாம் சொல்லி மாறாது, அவ்வளவு ஒரு ரகசியம். இந்த படம் ராபின்ஹுட், மாஸ்க் ஆஃப் ஜாரோ என்ற அந்த கதாபாத்திரத்தினுடைய பேஸ், அந்த அடிப்படையை வச்சு இந்த கதையை உருவாக்கி இருப்பாங்க. இது அற்புதமான ஒரு என்ன சொல்ல, அந்த தாக்கம் வந்து அழகா இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, சிங்கள மொழி அனைத்து 6 மொழிகளிலும் ரீமேக் செய்யப்பட்டது. ஆனால் தமிழிலே எம்ஜிஆரும், தெலுங்கிலே என்டிஆரும் நடித்தாங்க. இந்த ரெண்டும் வெளிவரதுக்கு 1 மாத இடைவெளி விட்டுருந்தாங்க. இந்தியில திலீப் குமார் ஆசாத் என்கிற இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. அனைத்து ஸ்ரீராமுலு தான் இயக்கி இருப்பார். இந்த மலைக்கல்லன் படத்துக்கு எம்ஜிஆரோட இருக்கிற ஒரு குரூப் எடுத்திருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பயிற்சி கொடுப்பாரு. அவங்க இருக்கும்போது எம்ஜிஆருக்கு வந்து உடற்பயிற்சி என்பது அது தன்னோட ரத்தத்திலே வந்த விஷயம். இந்த குழுவை அவர் தான் வந்து செலக்ட் பண்றாரு. அந்த குழுவிலே எனது மனைவியின் தகப்பனார் தான் மிக முக்கியமான ஒரு பயில்வானாக இருக்கிறார். அவர் அப்படியே ஒருத்தர் தூக்கி அப்படி தலைகீழா போடுவார். அவர் தான் முத்துக்குமார். அந்த குழுவினுடைய வட சென்னை மல்யுத்தமான கிருஷ்ணன் குழு அது. அந்த கிருஷ்ணனின் குழுவில் இருக்கிறவங்களை எம்ஜிஆர் தான் அதை செலக்ட் செஞ்சாரு. பக்கத்துல இருந்து அந்த பயிற்சியை பார்ப்பாரு. இவங்க படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அத்தனை பேரையும் கட்டி தழுவி அருமையா உடம்பு வச்சிருக்கீங்கன்னு பாராட்டு கொடுத்தவர் எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது போல அற்புதம். அந்த மலைக்கல்லன்ல குமாரவீரன், அப்துல் ரஹீம், மலைக்கல்லன் 3 பாத்திரத்தை எடுத்திருந்தாலுமே எம்ஜிஆர் வந்து உள்ள நுழையறதே 30 நிமிடங்களுக்கு பிறகுதான் வருவார். முதல்ல இருக்க மாட்டார். அந்த 30 நிமிடங்கள் கழித்து கூட ரஹீம்ங்கிற பாத்திரத்துல தான் வருவார். அதுக்கப்புறம் அவர் வந்து பானுமதியோட இருக்கிற போதுதான் அவரோட உண்மையான அந்த அழகு அவ்வளவு அற்புதமா தெரியும். அவர் அழகு என்பதற்கு அந்த காட்சியை போய் திரும்ப திரும்ப பாருங்க. அது அழகா ஒரு சிரிப்பு சிரிப்பார். எப்பவுமே அந்த சிரிச்சுக்கிட்டு அவர் பேசுவார். அற்புதமான மனிதனா இருப்பார். நாயகன் அந்தஸ்துக்கு எடுத்த பின்னர் தான் அவர் தனக்கான இடத்தை இந்த படத்துல இருந்து பிடிக்க ஆரம்பிக்கிறார். இந்த படத்திலே அவருக்கு எம்ஜி ராமச்சந்திரன் என்று இதுவரை குறிப்பிட்டு வந்த பெயர் மாறி எம்ஜி ராமச்சந்திரன் என்று வருகிறது. அதுக்கப்புறம் எச்சி சேர்க்கிறார். ராமச்சந்திரன் என்று வருகிறது. அதுக்கப்புறம் எச்சி. அதுக்கப்புறம் அவருடைய புகழ்பெற்ற எம்ஜிஆர் என்ற பெயர் நிலைத்து பிடிக்கிறது. பானுமதி வந்து எப்பவுமே கணீர்னு குரலை பேசுவாங்க. ஆனால் அது இந்த முரட்டுத்தனமும் அந்த கணீரும் இல்லாம ஒரு அழகான, ஐயா சொன்னார், முதலே சொன்னார், வெட்கம் கலந்த ஒரு நடிப்பை அவர் அற்புதமா நடிச்சிருப்பாங்க. அறிமுக காட்சியிலேயே பானுமதி அம்மா வந்து பூங்கோதை அந்த கேரக்டர்ல குதிரையில வந்து இறக்குவாங்க. இந்த மாதிரி சிறப்பு காட்சி எல்லாம் அந்த காலத்திலே வந்து கொடுத்தது வந்து நாயகிக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற அவர்களுக்கு மட்டுமே கிடைத்தது என்பது ஒரு சிறப்பு. வீரராஜன் என்ற வில்லன் கேரக்டர்ல வர்றவர் ஸ்ரீராம் அழகா இருப்பார். இந்த படத்திலையும் அழகா இருப்பார். ஒரு ஜமீனின் வாரிசுக்கு அவர் பொருத்தமா இருப்பார். அந்த பொருத்தமா இருக்கிற ஒரு மனசுல தீய எண்ணம் இருக்கிறதா கொஞ்சம் அந்த இடத்துக்கு சூட் ஆகிற மாதிரி அழகா செஞ்சிருப்பாங்க. அவர் வந்து நவஜீவனம், சம்சாரம், பழனி, மர்ம வீரன், மதன்மலா இந்த மாதிரி பல படங்கள்ல நடிச்சவரா இருந்தாலும் பெரிய அளவுக்கு பிரபலம் மகளிர். டாக்டர் வேளத்துல இசையமைப்பாளர் சுப்பைய நாயுடு வருவார் இந்த படத்துல. அவர் தான் சுப்பைய நாயுடு. ஸ்ரீவள்ளி, ராஜகுமாரி என்று பல படங்களுக்கு எஸ்.எம். சுப்பைய நாயுடு தான் இசையமைச்சார் எம்ஜிஆர். அதன் தொடர்ச்சி தான் வந்து நாடோடி மன்னன்ல அவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்ச ஒரு அழகான ஒரு எம்ஜிஆர் வாழ்வை மாற்றிய நாடோடி மன்னன் என்ற படத்தை தான் அவர் இசையமைச்சது ஒரு சிறப்பான படம். இந்த எம்ஜிஆருக்கு பொருந்தியது இந்த படத்துல மிகவும் டிஎம்எஸ் குரல். அதுல கூட டிஎம்எஸ் சவுந்தரராஜன் போட்டிருக்க மாட்டாங்க. வெறும் சவுந்தரராஜன் தான் டைட்டில் வரும். அந்த எத்தனை காலம் தான் அவருடைய ஒரு அடையாள பாட்டாக மாறி இருக்குது. அதுவும் இல்லாம படம் டைட்டிலேயே வந்து பிஞ்சு போடுவாங்க.
அது ரொம்ப ஒரு புதுமையான விஷயமா இருக்கு. இந்த படத்துடைய அந்த எத்தனை காலங்கள் ஏமாற்றுவார் வந்து கோவை மதுக்கரை மலையில தான் படமாக்கப்பட்டது. அப்ப கூட இந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. ஆனால் அது படம் வந்ததுக்கு அப்புறம் மலைக்கல்லன் அலமோதுச்சு. கோயம்புத்தூர் கர்நாடிக் தியேட்டர் தான் போட்டாங்க. அருமையா இருந்துச்சு. இது போல சைலண்ட் போஸ் அதனுடைய இசையமைப்பாடு அழகான தெல்லிய ஒளிப்பதிவு இதுல இருக்கும். அற்புதமான ஒளிப்பதிவு செஞ்சிருப்பாரு. இந்த இன்ஸ்பெக்டருடைய சக்கரவாணியுடைய உடை வந்து 40 ஜூலியில வரக்கூடிய இங்கிலீஷ் பிரிட்டிஷ்காரர் உடை. ஒரு டர்பன் இருக்கும். அது இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஸ்பெஷல் டர்பன், கான்ஸ்டபிளுக்கு ஒரு ஸ்பெஷல் டர்பன் கொடுத்திருப்பாங்க. அனைவரும் அரை உடையிலேயே வருவாங்க. இவர் அழகா கலைஞருடைய வார்த்தை சொன்னார். பூங்கோதை அவ கேட்பா, பூங்கோதை கேட்பார், ஏன் வருவதற்கு நேரான வழி இருக்கும் போது குறுக்கு வழியில் ஏன் வருகிறாய் கேட்பது அழகா சொல்வார். பூவை தேடி வரும் வண்டு தோட்டக்காரனை எழுப்பியா சொல்லிவிட்டு வரும் கேட்பார். அந்த வசனங்கள்லாம் ஒரு சிறப்பா இருக்கிற மாதிரி காதலும் எல்லாமே கண்ணியமான ஒரு விஷயங்கள் நடந்திருக்கும். இதுல எத்தனை சொல்லாலும் சொல்லிக்கொண்டே போகலாம். அது மலைக்கல்லனை பற்றி மட்டுமல்ல, அதில் நடித்தவர்கள் எம்ஜிஆர், அந்த இசையமைப்பாளர், அந்த இயக்குனர் வச்சிராஜ சூரிய என்ற ஒரு நீண்ட ஒரு விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் நேரம் வந்து ஆனந்தி தரமாட்டார். ஆகவே நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி. சிறப்பு. நம்ம கீதகாந்தி ஐயா அவர்கள் ஒரு தனித்துவமாக ஒரு கருத்துரை வழங்கினார்கள். நீங்க அவர் சொல்லாத கருத்துக்களை எல்லாம் எடுத்து மிகச் சிறப்பாக செறிவான ஒரு கருத்துரையை தந்தீர்கள். தங்களுக்கும் பணிமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச் சிறப்பு. அடுத்ததாக நிறைவாக திரைக்காவிய திறனாய்வு இன்றைய சிறப்பு விருந்தினர் குடியாத்தம் குமணன் ஐயா அவர்கள் திறனாய்வு நிறைவுரை வழங்க வருகிறார். ஐயா வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம் ஐயா. அனைவருக்கும் மறுமுறை வணக்கம். அனைவரும் சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் தங்கள் கடமையை செய்து பேசினார்கள். அவர்கள் அனைவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். காவிரி மைந்தன் பாடலில் உள்ள கருத்துக்கள், காவிரி மைந்தன் விளக்கிய முறை வாழை குருத்துக்கள். எத்தனை காலம் ஏமாற்றுவார், ஏமாற்றத்தை ஏமாற்றி சமுதாயத்தை எம்ஜிஆர் மாற்றுவார். வரிகள் எம்ஜிஆருக்கு உதவி, அடைந்தார் முதல்வர் பதவி என்றார் காவிரி மைந்தன், அவர் கண்ணதாசன் பெறாத மைந்தன். TMS தாசன் பாட்டு சிறப்பாய் பாடினார். TM தாசன் இசையிலே சிறந்த நேசன், மனம் மனம் நிறைந்த வாசன், வாழ்க TMS தாசன். இரண்டாவது பாடல் வெண்கலம், இசையிலே உயர்ந்த மங்களம். கீதா காந்தி சத்தியகிரக போராட்டம், நாமக்கல் கவிஞர் சிறை சென்றார், பாரதம் பாராட்டும். சான்றோர் சாம்பமூர்த்தி போல் நாமக்கல்ல மூர்த்தி, சான்றோர் சாம்பமூர்த்தி அவர் மூலம் நாமக்கல்லா பெற்றார் கீர்த்தி. மலைக்கல்லனை வைத்தனர் பாடத்திட்டம், உயர்ந்து விளங்கியது உயர்மட்டம். கதையை எடுத்த சூழ்நிலை, விளக்கி உரைத்தது உயர்நிலை. விளக்கினார் கீதா காந்தி, பேசியது லட்டு பூந்தி. நடந்தது அத்தனையும் ஏந்தி சொன்னார் மனசுக்கு சாந்தி. நடராஜன் நாமக்கல் கவிஞரின் பேரன், அமைதியிலே அன்பிலே மிகுந்த சூரன். எம்ஜிஆர் கொடுத்த தொகை, அதுவே வள்ளலின் வகை. உண்டாக இருந்தது பகை, பகை ஒழித்தார் எம்ஜிஆர் பெருந்தகை. பாடல் பாடியது இனிமை, தமிழுக்கு அமைந்தது நாமக்கல்லார் பேரனால் பெருமை. ராஜேந்திரகுமார் ராஜராஜனுக்கு பெருமை, அவன் மகன் ராஜேந்திர சோழன். மலைக்கல்லனுக்கு பெருமை ராஜேந்திரகுமார். ராபின் குணத்தை தழுவியது என்ற விளக்கம் அழகியது. கிருஷ்ண மல்யுத்த குழுவானார், அவரை கிருஷ்ணன் மல்யுத்த குழுவாகும், அவர்களை அரவணைத்து அறிமுகப்படுத்தியது புகழாகும். அனைத்தும் விளக்கியது சிறப்பு, அதுவே ராஜேந்திரகுமார் பொறுப்பு. பெருமையில் சிறந்தது தஞ்சை பெரிய கோயில் நந்தி. தொகுப்புரையில் மிக சிறந்தவர் நம்முடைய ஆனந்தி. மாலைகளை பூக்கள், இவர்களெல்லாம் பேசியவர்களெல்லாம் பூக்களாக, நம்முடைய ஆனந்தினுடைய நாட்கள்
அதை மாலையாக கட்டியது. சோலையில் இருந்த மலரை மாலையாக்கினால்தான் ஆண்டவனுக்கும் பெருமை, மணமக்களுக்கும் பெருமை, அருமை. அந்த பணியை நம்முடைய மகள் ஆனந்தி அவர்கள் சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் அழகாக வரிசைப்படுத்தி நெறிப்படுத்தினார். அவரை மிகவும் பாராட்டுகிறேன். ஒவ்வொரு கருத்தையும் விளக்கியது திருமால் அவதாரம். நம்முடைய தொகுப்புரைக்கே பிறந்தவர் ஆனந்தி எடுத்திருக்கிறார் அவர் அவதாரம். வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க. மலைக்கள்ளன் படத்தை நான் நினைவுபடுத்திக் கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்த நம்முடைய காவிரி மைந்தன் கண்ணதாசன் மைந்தன் அவர்களுக்கும் ஏனைய உங்களை எல்லாம் நான் அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பாக அமைந்தது. உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. மிக சிறப்பு. தங்கள் வாய்மொழியாக வாழ்த்தினை கேட்டதில் மனம் ஓகை அடைந்தது. நன்றி நன்றி, மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாத்திர படைப்புகளை தருவதற்கு கவிஞர் விகடகவி பஞ்ச் டயலாக் மன்னன் இப்ப புதிய பட்டம் வர வாங்கியிருக்காங்க திருப்பத்தூர் வாகித் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்க. தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியும் கவியரசர் கண்ணதாசன் கலைக்கூடமும் இணைந்து வழங்குகின்ற திரைக்காவியங்கள் திறனாய்வு 37வது நிகழ்வு எம்ஜிஆர் அவர்களின் 38வது நினைவு தினத்தை முன்னிட்டு நடத்தப்படுகின்ற இன்றைய திரைப்படமான மலைக்கல்லன் இந்த திறனாய்வில் பாத்திர படைப்புகள் குறித்து பேச விளைவதில் மகிழ்வெய்துகிறேன். அந்நியர் ஆட்சி காலத்தில் நாம் அடிமைகள் அல்ல, நாம் மக்கள் என்று சொல்லி கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேர்வீர் என்று எழுதிய நாம் மக்கள் என்று சொன்ன நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை அவர்களுடைய கதையான இந்த மலைக்கல்லன் திரைப்படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் மலைக்கல்லனாக இங்கு நடித்தார். எம்ஜிஆர் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது முப்புரவி கண்ட முதல்வர். இன்றைய இந்த நிகழ்வை அவர் கண்டிருந்தால் நான் 4வது பிறவி கண்டேன் என்று சொல்வார். அந்த அளவிற்கான நிகழ்வு இது. சுட்ட போதும் குண்டு பட்ட போதும் விதி விட்ட போதும் எவன் தொட்ட போதும் சாயாத முதல்வர், சத்யாவின் முதல்வர், மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்கள் என்று சொல்லப்படுகின்ற எம்ஜிஆர் அவர்களுக்கு புகழை தேடி தந்த இந்த ஒரு திரைப்படமானது. இதில் நான் ஒன்றை மட்டும் குறிப்பிட்டு விட்டு பாத்திர படைப்புகளுக்கு செல்கிறேன். ஐயா நடராஜன் ஐயா அவர்கள் நாமக்கல் கவிஞர் அவர்களுடைய பேரன் ஐயா நடராஜன் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். ஐயா தங்களுடைய தாத்தா அவர் கவிதைகளுக்கு பின்னால் தான் பின் வந்த கவிஞர்கள் எல்லாம் அவரிடம்தான் வார்த்தைகளை தா தா என்று வாங்கி கவிஞரானார்கள் என்பதை மட்டும் இங்கே சொல்லிக் கொண்டு இந்த பாத்திர படைப்புகளில் முதலாவதாக எம்ஜிஆர் அவர்கள், அதாவது மலைக்கல்லன், குமாரவீரன், அப்துல் ரஹீம் என்ற இதில் திரிசூலத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த அந்த 3 கேரக்டர், அந்த ட்ரிபிள் கேரக்டர் அப்படி கிடையாது. இதுல 3 பேரு கிடையாது, ஆனா 3 பேர் உண்டு. இவருக்கு 3 ஒரே நபர் தான், 3 பெயர் மட்டும் உண்டு என்பதை இங்கே சொல்லிக்கொண்டு இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்று சொன்னார், இந்த 3 பாத்திரத்திலையுமே உண்மையிலே சொல்றேன் எம்ஜிஆர் அவர்கள் இதில் ஒரு சிறப்பா நடித்திருக்கிறார், அருமையாக நடித்திருக்கிறார். இந்த 3 பாத்திரத்தையுமே பார்க்கும் பொழுது பொதுவா எப்பவுமே சில்வரா இருக்கிறதுக்கு நம்ம எவர் சில்வர்னு சொல்லுவோம், ஆனா இது எவர் கோல்டுன்னு சொல்லலாம். எம்ஜிஆர் அவர்களை முதல்வராக்குவதற்கான ஒரு அச்சாரம் இங்கே இடப்பட்டிருக்கிறது என்பதை தான் நான் பாக்குறேன். என்னன்னா அந்த அப்துல் ரஹீம் கேரக்டர்ல அந்த பாத்திரத்துல வரும்போது அவர் செய்யற ஒரு செயலை வச்சே இவர் என்ன பண்ணிட்டாரு சொல்லலாம். எம்ஜிஆர் என்ன செஞ்சார், இந்த அப்துல் ரஹீம் பாத்திரத்துல ஊதி தள்ளிட்டார். அப்பப்ப அதை ஊதிக்கிட்டேதான் இருக்கிறாரு, தன்னுடைய நடிப்பை ஊதி தள்ளிட்டாருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இவருக்கு இப்ப 2வது கதாபாத்திரமா இங்க வருகின்ற பானுமதியினுடைய கேரக்டர் மிகுந்த ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா வில்லன் காத்தவராயன் அவருக்கு வில்லனுக்கு பேர் இருந்தாலும் அந்த காத்தவராயன் இருந்து இந்த பானுமதிய காத்தவர் எம்ஜிஆர் தான். இவர் தான் உண்மையிலே காத்தவர். காத்தவராயன் காத்தவர் யாருன்னு சொன்னா எம்ஜிஆர் அவர்கள் தான். இந்த பானுமதி கேரக்டர் எப்படி அழகாக இந்த பாத்திரம் அமைக்கப்பட்டிருக்குன்னா, இவரை கடத்திட்டு போறதுக்காக மயக்கம் மருந்து அப்படி கொடுக்குறாங்க, ஆனா மயங்கல. ஆனா கடைசியில மலைக்கல்லனுடைய நல்ல குணத்துலதான் மயங்குறார்.
அந்த அளவுக்கு எதற்கும் மயங்காதவர், ஒரு அன்பிற்காக தான் மயங்குகிறார் என்ற ஒரு பாத்திரம் இந்த இடத்தில் அமைக்கப்பட்டிருப்பது ஒரு சிறப்பு. ஆனால் தன்னுடைய அந்த கற்பின் தரத்தை வந்து விடவே இல்லை, எந்த இடத்துலயுமே விடல. மலைக்கல்லன் கடத்திக்கிட்டே போறாரு, மலைக்கல்லன் மீட்டுட்டு போறாரு, அவருடைய வீட்டுக்கு போறாரு. ஆனால் எப்படியாவது அதை விட்டு வெளியில வர வேண்டும் என்று பாத்திரம் முயற்சிக்கிறது, பானுமதி முயற்சிக்கிறார். அப்ப வெளியில வரும்போது எம்ஜிஆர் அவர்கள் இவர்கிட்ட வந்து நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் ஒரு கரடி விடல. எங்க ஊர்ல எல்லாம் பொய் சொல்றதுக்கு கரடி விடல அப்படின்னு போடலாம், கரடி விடாதான் போடலாம், அப்படியெல்லாம் கரடி விடல. பானுமதி அவர்கள் வந்து தப்பித்து செல்லலாங்கிறவாரும் கொஞ்சம் லேசா வெளியே வந்து மரத்து மேல உட்காந்து பாக்குறாங்க. பார்த்தா அப்படி தப்பிச்சு போயிடலாமான்னு பார்க்கும்போது ஒரு புலியும் ஒரு கரடியும் அந்த இடத்துல வருது. இவர் தப்பிச்சு போயிருப்பாரு, ஆனா கரடி விடல. அதான் உண்மை. இவரை தப்பிச்சு போக அந்த கரடி வந்து விடல, அதை பார்த்து பயந்துட்டு அதே இடத்துல விட்டுறாரு. அப்ப புலியும் சண்டை போட்டுக்கிட்டு அப்படி இருக்கு. அப்ப இந்த இடத்த நான் எப்படி பார்த்து சொல்றேன்னா, இந்த கரடி அந்த பியர் இருக்கு பாருங்க, அந்த பியரோட பியர் தான் எம்ஜிஆர் அவர்களே இவரை வந்து டியர் ஆகுறதுன்னு நான் சொல்றேன். அந்த அந்த காட்சி அமைப்புல வந்துதான் நெருக்கமாக எம்ஜிஆர் மலைக்கல்லன் அவர்களும் இந்த பானுமதி கேரக்டரும் நெருக்கமாக. அப்ப இந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. அடுத்து அந்த பாடல் வரும் பொழுது இந்த பானுமதி கேரக்டர் வந்து எவ்வளவு அழகா சொல்றாங்க. அதாவது எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டுல வரும்போது, ஆனா பின்னால கடுமையா விமர்சிக்கப்பட்டதும் இந்த பாடல் வர்ற வரிகளை. எம்ஜிஆர் ஒரு ஆட்சிக்கு வந்த பின்னால அதை எதிர்கட்சிகள் சாடும்போது கூட ஆளுக்கு ஒரு வீடு கட்டணும்னா ஆளுக்கு ஒரு வீடு கட்டிட்டு போயிட்டாங்க அவரு என்பது கமெண்ட் அடிச்சாங்க. அது தெருவங்கும் பள்ளிகள் கட்டணும், ஆனா தெருவங்கும் சாராய கடை வந்துருச்சுற மாதிரி அதை விமர்சனம் போட்டாங்க எல்லாமே. ஆனால் அதை மீறி வந்து கண்டித்து இல்ல உண்மை எத்தனை நம்பிக்கை தெருவங்கும் பள்ளிக்கூடம் உண்மையிலே கட்டப்பட்டது என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அப்ப இந்த இடத்துல வந்து எத்தனை காலம் தான்ங்கிறத விட எத்தனை அப்படிங்கிறத விட இந்த மாடுபதி கேரக்டர் வந்து துணை என்பதை தான் பார்த்தது. அந்த துணை எப்படிப்பட்டு இருக்கிறது என்பதை பார்த்துதான் அவர் வந்து தன்னை வந்து ஊக்குவிக்கிறார் அப்படிங்கிறதா மிக முக்கியமான விஷயம். இந்த இடத்துல அந்த இன்ஸ்பெக்டர் அவரை எம்ஜி சக்கரபாணியில இதுல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நம்முடைய கீதா காந்தி சொன்ன உடனேதான் அதை தெரியுது. எப்படின்னா இந்த கேரக்டருக்கு யார் பொறுத்த போது எம்ஜிஆர் அவர்கள் வந்து தன்னுடைய அண்ணனை வந்து அந்த இடத்துல வந்து வர வச்சு இந்த இன்ஸ்பெக்டர் இந்த பதவிக்கு எம்ஜிஆர் அவர்கள் காரணமா இருக்கிறாரு. அப்ப பாருங்க, அண்ணா பதவி ஏற்க எம்ஜிஆர் காரணம் என்பது தெரியுது. பிற்காலத்திலும் சரி, அண்ணா பதவி ஏற்க எம்ஜிஆர் அவர்களும் காரணம், வசனம் எழுதிய கலைஞர் கருணாநிதி அவர்களும் காரணம் என்பது மிக தெளிவாக நமக்கு புலப்படுகிறது. வருங்காலத்துடைய ஒரு அரசியலை புட்டு வைத்த இடம்ங்கிறத நான் சொல்ல விரும்புறேன். இதுல மெயினா வந்து வில்லனா வரக்கூடியவர் அந்த கரெக்டா அந்த பானுமதி மேல ஆசைப்படுறாரு, கடைசியில அது வந்து நிறைவேறல அப்படிங்கிற அளவுக்கு இந்த கேரக்டர் அமைச்சிருக்கு. ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் என்னன்னா இந்த திரைப்படம் முழுவதுமே பார்த்தா, கதாபாத்திரங்களை பார்க்கும்போது முழுவதுமே பார்த்தா ஒரு சின்ன கேப் கிடைச்சா போதும், கரெக்டா அந்த கேப்பை போட்டுக்கிட்டு இன்ஸ்பெக்டர் ஏற்றுக்கருமையா வந்துடுறாங்க. சைடு கேப்லன்னு சொல்றோம்ல, எந்தெந்த இடத்துல கேப் கிடைக்குதோ கேப் போட்டுட்டு டவுசர் போட்டு கரெக்டா வந்து உள்ள வந்துடுறாங்க. எல்லாம் ஏட்டு கருப்பையா வந்து இடையில அடிக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கமெண்ட் எல்லாம் மிக அருமையாக இருக்கிறது, மிக சிறந்த ரசிக்கிறமா இருக்கு. ஒவ்வொரு கதாபாத்திரமும் சிறந்த முறையில் அமைக்கப்பட்டிருக்க இந்த மலைக்கல்லன் இதுல பங்கேற்றிருக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு. இன்னைக்கு வந்து நாங்க சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே நிறுத்திட்டீங்க அந்த பாத்திர படைப்புகளை எல்லாம். ஏன்னா ஐயா அவர்கள் குடியாத்தம் குமணன் ஐயா பேசும்பொழுதும் அந்த பாத்திரங்களை எல்லாம் கவித்துவமாகவே அவரும் நிறைய சொன்னாரு. நீங்க நகைச்சுவையாக மிகச் சிறப்பாக நிறைய நீங்களும் எடுத்து சொன்னீங்க. உங்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிஞர் வாகித் அவர்களுக்கு சிறப்பு வணக்கம், வாழ்த்தும். இப்பொழுது நிறைவுரை வழங்க இந்த நிகழ்ச்சியின் கருவாக்கம் உருவாக்கமாக பின்புலமாக இருந்து செயல்படக்கூடிய கவிஞர் காவிரி மைந்தன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்க. மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். நல்லதொரு திரைக்காவியங்கள் திறனாய்வு தில்லானா மோகனாம்பல்ல தொடங்கி இன்று 37வது நிகழ்ச்சியாக இந்த மலைக்கல்லன் திரைப்படம் நமக்கு எல்லோருக்கும் பிடித்த படம். வருகின்ற தலைமுறைக்கு தேவையான படங்களும் அவற்றை பற்றிய விஷயங்களும் ஆனந்தி சொன்னபடி இந்த திரைக்காவியங்கள் திறனாய்வு மூலமாக பார்ப்பவர்கள் எல்லாம் மீண்டும் அந்த படங்களையும் பார்க்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய நிகழ்ச்சிக்கான வெற்றி. இதுதான் நம்முடைய நோக்கமும் கூட. அப்படி நல்ல திரைப்படங்களை அடுத்தடுத்து எடுத்து இந்த திரைக்காவியங்கள் திறனாய்வு நிகழ்ச்சியின் மூலமாக தருவதிலே தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியும் கண்ணதாசன் கலைக்கூடமும் என்றும் இணைந்து, இங்கே என்னோடு இணைந்து பணியாற்றுகின்ற கீதா காந்தி ஆகட்டும், ராஜேந்திரகுமார் ஆகட்டும், TMS தாசன் ஆகட்டும், இன்னுமுள்ள குடியாத்தம் குமணன் போன்ற நடராஜன் போன்ற சிறப்பு விருந்தினர்களும் சரி, ஒவ்வொரு முறையும் நம்மோட நிகழ்ச்சியிலே பங்கேற்று அந்த நிகழ்ச்சியை மெருகூட்டி அடுத்தடுத்த
களங்களுக்கு நம்மை அழைத்து செல்கிறார்கள். இது இது போன்ற தகவல்கள், அதாவது இந்த நிகழ்ச்சியுடைய மிக சிறந்த விஷயம் என்னவென்றால், திரைப்படத்தினுடைய எந்த கூறையும், அதாவது ஒரு வீடியோவோ ஒரு ஆடியோவோ நேரடியாக எடுத்து இதில் பதிவு செய்யாமல் அந்த படத்தை பற்றிய அலசல் மட்டும், ஆராய்ச்சி மட்டும் அல்லது ஆய்வு மட்டும் இந்த பாணியில் எடுப்பதனால் இதில் மற்ற நிகழ்ச்சிக்கு எந்த வகையிலும் ஒட்டாமல் அது வேறுபட்டு யூனிக்கா தனித்துவமாக விளங்குவதற்கு இந்த நிகழ்ச்சி வழிவகுத்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அன்புடன் ஆனந்தி அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றியையும் கண்ணதாசன் கலைக்கூடம் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற விஷயத்தை, எந்த ஒரு விஷயமும் எண்ணம் தோன்றலாம் யாருக்கும், அதை செயலாக்க வரும்போது இது போன்ற துணை கண்டிப்பாக தேவை. அப்படிப்பட்ட நல்ல துணைவர்களாக நீங்கள் எல்லாம் அமைந்ததனால் மட்டுமே இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வெற்றிகரமாக நடைபெற்று இருக்கிறது. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளிலே மீண்டும் மீண்டும் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இருங்கய்யா, ஒரே ஒரு நிமிடம். இந்த நிகழ்ச்சி நிறைவு. மிகச் சிறப்பு காவிரி சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. நான் அடிக்கடி சொல்லக்கூடியது இந்த திருக்குறள்ல ஃபேன்சி நம்பர்னு சொல்லக்கூடிய 666, எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியராக பெறுன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய எண்ணங்களை செயலாக்கக்கூடிய தன்மையோடு இருந்தோம்னா என்றைக்குமே நமக்கு வெற்றிதான். அதை நீங்க சிறப்பா செய்யக்கூடியவர். ஏன்னா நீங்க கூட்டிட்டு வரக்கூடிய கலைஞர்களும் சரி, கவிஞர்களும் சரி, படைப்பாளர்களும் சரி, அதை ஒரு கச்சிதமாக நீங்க சொன்னது போல எங்கேயுமே நம்ம ஒரு ஒளிக்காட்சியோ எதுவுமே நம்ம காட்டுறது கிடையாது. இதனுடைய வெற்றியே நம்ம முழுக்க முழுக்க நம்ம இந்த அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய பேச்சுத்திறன், அவர்கள் கொண்டு போகக்கூடிய முறை, அது ஒவ்வொருவருக்கும் அந்த வெற்றியில் பங்கு இருக்கிறது. உங்களோடு இணைந்ததில் நானும் மகிழ்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. இப்ப நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவுக்கு வரோம். ஐயா சொன்னது போல, நம்ம காவிரி சார் சொன்னது போல, இன்றைக்கு 37வது ஸ்பெஷல் ஷோன்னு முதல்ல காவிரி சார் சொன்னாங்க, அப்படியே போடுங்க ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்படி தொடர்ந்து 37 நிகழ்வுகளை கொடுத்த நம்முடைய கண்ணதாசன் கலைக்கூடத்திற்கு மீண்டும் நன்றியை சொல்லிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட குடியாத்தம் குமணன் ஐயா அவர்களுக்கும், நம்முடைய கருத்துரையாளர்கள் கீதகாந்தி அவர்கள், எஸ்.கே. ராஜேந்திரகுமார் அவர்கள், பாடும் குயிலாக TMS தாசன் அவர்கள், அவரோடு இணைந்து சிறப்பு விருந்தினராக நாமக்கல் கவிஞரின் பெயரன் மதிப்பிற்குரிய நடராஜன் ஐயா அவர்கள், பாத்திர படைப்புகளை நமக்கு பக்குவமாக எப்பொழுதும் போல வழங்கிய விகடகவி கவிஞர் வாகித் அவர்கள், இந்த நிகழ்ச்சிக்கு பின்புலமாக கருவாக்கமாக உருவாக்கமாக இருந்து செயல்படக்கூடிய மதிப்பிற்குரிய காவிரி மைந்தன் அவர்கள் அனைவருக்கும் அன்பான நன்றியை சொல்லி, இந்த நிகழ்ச்சியை நேரலையில் கண்டு ரசித்த தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி நேயர்களுக்கும், காணொளியை பிறகு பார்க்க இருக்கின்ற நண்பர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அமெரிக்காவின் நம்பர் 1 தமிழ் தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியை தொடர்ந்து ஆதரியுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நெல்லை அன்புடன் ஆனந்தி. இனிய தமிழ் வணக்கம். நன்றி.